Hello friends, welcome everyone. நான் உங்க சபரி. கேரளா ஸ்டேட் ட்ரிவாண்ட்ரம் சிட்டில பாலராமபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா அமைஞ்சிருக்கு. கடைசி 3 நாட்களா நீங்க எந்த நியூஸ் பேப்பர் ஆகட்டும், நியூஸ் ஆர்டிகல்ஸ் ஆகட்டும், எதை எடுத்து பார்த்தாலும் பாலராமபுரம் அப்படிங்கிற பேரை கண்டிப்பா அங்க பாப்பீங்க. தினம் தினம் இந்த பேரை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. அப்படி அந்த பாலராமபுரத்துல என்னதான் கொடூரம் நடந்துச்சு? டோட்டல் இந்தியாவே அந்த கேரளாவை திரும்பி பார்த்து பாலராமபுரத்துல நடந்த கொலைக்கு யாரு காரணம், உள்ளுக்குள்ள இருக்க மர்மங்கள் என்னன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏகப்பட்ட கேள்விகளை கேரளா போலீஸ்க்கு எழுப்பிட்டு தான் இருக்காங்க. அப்படி அங்க என்ன கொடூரம் நடந்துச்சு? 2 வயசு பெண் குழந்தைய கிணத்துக்குள்ளார தள்ளி விட்டு கொண்டிருக்காங்க. அந்த குழந்தை கிணறுக்குள்ளார விழுந்து மூச்சு விட முடியாம தண்ணி எல்லாம் உள்ளார போய் கடைசியா இறந்துருச்சு. அது இறந்ததை 3 மணி நேரம் கழிச்சுதான் போலீஸே வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த குழந்தை ஏதாச்சும் தப்பு பண்ணிச்சானா? ஒரு தப்புமே பண்ணல. ஒவ்வொருத்தவனோட சுயநலத்துக்காக கடைசியா ஒரு 2 வயசு உயிரை அவங்க கொண்டிருக்காங்க. இப்ப நாம இருக்கிற 2025வது வருடத்துல எத்தனை குழந்தைங்க இறந்து போகுதுங்க? டிச்சில தூக்கி போடுறாங்க, சாக்கடையில தூக்கி போடுறாங்க, பிறந்த குழந்தைய கழுத்து நெரிச்சு கொலை பண்றாங்க, டாய்லெட் ஃபிளஷ்ல ஒரு பிறந்த குழந்தைய போட்டு கொலை பண்ண கேசஸ்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த பாலராமபுரத்துல 2 வயசு பெண் குழந்தைய கிணத்துக்குள்ளார தள்ளி விட்டு கொண்டிருக்காங்க. இதையா நீங்க இவ்வளவு பரபரப்பா பேசுறீங்க அப்படிங்கிற கேள்வியும் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கான பதில் என்னன்னா, பொதுவாகவே போலீஸ் ஒரு கேஸ்குள்ளார வந்தாங்கன்னா யாரு குற்றவாளிங்கிறத ஒரே நாள்ல கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு டெட் பாடி போதும். அந்த டெட் பாடியை வச்சு அட்டாப்சிக்கு அமைச்சு விட்டு யார் இதுல கொலைகாரன், இவங்க எதுக்காக கொலை பண்ணிருக்காங்க, இவங்களுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத அப்படியே லைனா வரிசையா கொண்டுட்டு வந்துருவாங்க. அந்த லெவலுக்கு போலீஸ் டேலண்டடா இருப்பாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போகும் போதே, கோர்ட்டுக்கு போய் ரிமாண்ட் பண்ணும் போதே அவங்க சார்ஜ் ஷீட் முதற்கொண்டு ஃபைல் பண்ற லெவலுக்கு எல்லா விஷயங்களும் அவங்க கையில இருக்கும். சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் அப்படிங்கறத கலெக்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அடுத்த ஒரு வாரத்திலேயே அவங்கள ஜெயில தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் கோர்ட் அவங்களோட வேலையை பார்க்கும். ஆனா இந்த சம்பவத்துல எதனால கொலை நடந்துச்சு, உண்மையாலுமே யாரு கொலை பண்ணாங்க, ஏகப்பட்ட மர்மங்கள், மிஸ்ட்ரி ஆஃப் மர்டர் அப்படிங்கறத சொல்ற லெவலுக்கு எல்லாருமே பரபரப்பா பேசுறாங்க. யார் இதுல கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்க, இவங்களுக்கு எதாவது ரிலேஷன் இருக்கா, ஜாதகத்தை நம்புறவங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள். போலீஸ் கொடுக்கறதுலாம் ஒரே ஒரு ஆன்சர் தான், எங்களுக்கே சத்தியமா ஒன்னும் புரியல, நாங்க இதுவா இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்றோம், ஆனா இதுவா கூட இல்லாம இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நம்ம எல்லாத்துக்கிட்டுமே பாக்குறோம். இந்த மர்மங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா அவிழ்க்கணும் அப்படின்னா இதுக்குள்ளார இருக்கிற கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தவங்களா நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். வாங்க உள்ளுக்குள்ளார இருக்க கேரக்டர்ஸ் யாருங்கிறத டீட்டெயில்டா போய் சம்பவத்துல பார்ப்போம். நம்ம பேசிட்டு இருக்க பாலராமபுரம் அப்படிங்கிற ஏரியால 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன வீட்டுல ஒரு ஃபேமிலி ரெண்டலுக்கு வந்திருக்காங்க. அந்த ஃபேமிலியில 3 பேர். அந்த வீட்டுல தான் ஒரு கிணறும் அமைஞ்சிருக்கு. அந்த வீட்டோட காம்பவுண்டுக்கு அப்படியே பின்னாடி போனா அந்த காம்பவுண்டுக்குள்ளாரியே ஒரு கிணறு அமைஞ்சிருக்கு. அந்த கிணறுல ஒரு மோட்டார் போட்டு அதை வச்சுதான் தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிணறு எப்பயுமே க்ளோஸ்டா தான் இருக்கும். ஒரு துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கிணறுக்கு நீட்டா வால் இருக்கு. சின்ன குழந்தைங்கலாம் போய் அந்த செவிரில எல்லாம் ஏற முடியாது. அந்த லெவலுக்கு ஒரு ஹைட்டும் இருக்கும். ரொம்ப பாதுகாப்பான கிணறு தான். அந்த வீட்டுல தங்குனது 3 பேர். 55 வயதுடைய ராஜினி, அவங்க தான் அம்மா. அவங்களோட கணவர் 65 வயசு பக்கம் இருக்கும். இவங்க 2 பேர்த்தோட பையன் ஒருத்தன் தங்கியிருக்கான். அந்த பையனோட பேரு ஹரிக்குமார். இந்த ஹரிக்குமாருக்கு ஒரு 25-26 வயசு பக்கம் இருக்கும். இவங்களுக்கு ஒரு பொண்ணும் இருக்கு. அந்த பொண்ணோட பேர் தான் ஸ்ரீது. இந்த ஸ்ரீதுக்கு ஒரு 28-30 வயசு பக்கம் இருக்கும். அவங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. கல்யாணமாயி அவங்களோட கணவரோட வீட்டுல வாழ்றாங்க. ஸ்ரீதுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. மூத்த குழந்தை பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு 4 வயசு ஆகுது. அதுக்கப்புறமா இளைய குழந்தை, அந்த குழந்தையோட பேர் தான் தேவந்து. இந்த தேவந்து அப்படிங்கிற பெண் குழந்தைக்கு 2 வயசு ஆகுது. ஸ்ரீதுவோட கணவர் பேரு ஸ்ரீஜித். இந்த ஸ்ரீஜித் அப்படிங்கிறவரு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்கிறாரு. மாசம் மாசம் கிடைக்கக்கூடிய சம்பளத்தை வச்சு குடும்பத்துல பட்ஜெட்டோட வாழ்ந்துட்டு இருக்க ஒரு நல்ல குடும்பம். ரொம்ப ஹாப்பியா தான் இருந்திருக்காங்க. இந்த ஸ்ரீதுக்கும் ஸ்ரீஜித்துக்கும் 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அவங்களோட குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள், கணவன் மனைவினால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்ல. அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமானதுனால ஸ்ரீது நான் எங்க அம்மாவோட வீட்டுக்கே போறேன்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்களையுமே கூட்டிட்டு வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதாவது இந்த பாலராமபுரத்துல இருக்கிற தன்னோட அம்மாவான ராஜினி தன்னோட அப்பா இருக்காரு, தன்னோட தம்பி ஹரிக்குமார் இருக்கான், அவங்க நம்மளை நல்லபடியா பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அந்த வாடகை வீட்டுல வந்து தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நமக்கு ஸ்ரீதுவோட கணவர் யாரு, அவங்களோட ஃபேமிலி யாரு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல ஸ்ரீது அப்படிங்கிற 28 வயதுடைய அம்மா அவங்க என்ன வேலை பார்க்கறாங்கன்னு கேட்டா, அந்த கேரளா டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல கோயிலுக்குன்னு சொல்லிட்டு தேவஸ்தானம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த தேவஸ்தானத்துல ஒரு டெம்பரவரி ஒர்க்கரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல வர காசை வச்சு தன்னோட அப்பா அம்மாவுக்கு கொடுத்து அந்த வீட்டுல எல்லாத்தையுமே உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்கிற ஸ்ரீஜித் தன்னோட 2 பொண்ணுங்க மேலேயும் ரொம்பவே அன்பா இருக்காரு.
அப்பப்ப வந்து தன்னோட 2 பொண்ணுங்களை பார்த்துட்டு தன்னோட மனைவியை பார்த்துட்டு அவர் வீட்டுக்கு போயிருவாரு. இவங்க 2 பேருமே கடைசி கொஞ்சம் மாதங்களாவே பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா விஷயங்களும் கேட்கும் போது இந்த ஸ்ரீத்துவோட தம்பியான ஹரிக்குமாருக்கு ஒரு குடும்பமும் இல்லையா, அவருக்கு கல்யாணம் பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே தோண ஆரம்பிக்கும். அந்த ஸ்ரீத்துவோட தம்பியான ஹரிக்குமார் மென்டலி சேலஞ்ச்டு, அதாவது மென்டலி சேலஞ்சுன்னா எதுவுமே செய்ய முடியாம இல்ல, அவர் எல்லா விஷயங்களும் செய்வாரு. ஆனா ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது எப்படி பேசணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த மாதிரி எந்த விஷயங்கள்லயும் அவருக்கு பெருசா தெரியாது, அது செய்யவும் முடியாது. அவர் 10வது கிளியர் பண்ணதே வேற ஒருத்தவரை வச்சுதான் எழுத வச்சாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. பொதுவா இந்த பிசிக்கலி சேலஞ்ச்டு மென்டலி சேலஞ்ச்டு பீப்புள்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எக்ஸாம் எழுதும் போது அவங்களுக்கு பதிலா வேற ஒருத்தவங்க எக்ஸாம் எழுதுவாங்க. இவங்க சொல்ல சொல்ல அவங்க எழுதுவாங்க. அப்படி ஒருத்தவரை வச்சுதான் இந்த ஹரிக்குமார் 10வதே கிளியர் பண்ணாரு. அதனால வந்து அவர் ஒரு மென்டலி சேலஞ்ச்டு பர்சன் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா இந்த ஹரிக்குமாருக்கு ஒரே ஒரு வீக்னஸ் மட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு. அது என்ன அப்படின்னா பொண்ணுங்க. அந்த ஏரியால இருக்கிற நிறைய பொண்ணுங்க கிட்ட இவர் போய் தப்பா அப்ரோச் பண்ணி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாமே சமாளிச்சது இந்த ஹரிக்குமாரோட அக்காவான ஸ்ரீது தான். இந்த ஸ்ரீது போய் ஒவ்வொரு பொண்ணுங்க கிட்டையும் மன்னிச்சிருங்க, என்னோட தம்பி பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, அவருக்கு கொஞ்சம் மனநல பாதிப்பு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அவர் அப்படி என்ன கேட்டாரு அப்படின்னு பார்த்தா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, என் கூட பழகுறியா, என் கூட தப்பு பண்றியா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே ஓப்பனாவே பெண்கள்கிட்ட பேசி நிறைய பேத்துக்கிட்ட அந்த ஹரிக்குமார் அப்படிங்கிறவர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. அந்த டிஃபெக்டை யாராலையும் திருத்தவும் முடியல. அவரோட வீக்னஸ் அதுவா இருக்கு. அதனால தன்னோட அக்கா சப்போர்ட் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு ஹரிக்குமார் ஏகப்பட்ட பேர் கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்ல ஈடுபடுறாரு அப்படிங்கிற நியூஸையும் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இது எல்லாத்தையும் சொல்லும் போது நமக்கு அந்த ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இந்த ஹரிக்குமார் அப்படிங்கிறவர் பெருசா எந்த வேலைக்கும் போகிறது இல்லை. அவர் செய்யற நிறைய பிரச்சனைக்கு தன்னோட அக்கா நமக்கு சப்போர்ட்டா இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீது தன்னோட 2 குழந்தைங்களும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹரிக்குமார் ரொம்பவே சந்தோஷமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்ப நம்மளோட அக்கா நம்ம பக்கத்திலேயே இருக்காங்களேன்னு. அந்த குடும்பத்துல பெருசா காசு இல்ல. ஒரு பக்கம் ஸ்ரீது ஒரு டெம்பரரி ஒர்க்கரா தேவஸ்தானத்துல வேலை பார்க்கறாங்க. இவங்க 2 பேர்த்தோட அம்மாவான ராஜினி, அவங்களுக்கு 55 வயசு ஆகுது. பக்கத்துல இருக்கிற அங்கவாடி ஸ்கூல்ல போய் அங்க இருக்கிற கிளீனர் வேலைகள் ஆகட்டும், பக்கத்துல இருக்கிற கோயில்ல போய் கிளீன் பண்ணி கிடைக்கக்கூடிய காசு வச்சு அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில பிரச்சனைகள் இருக்கு. ஒரு பக்கம் தம்பிக்கு மனநல சரியில்லை, அக்கா தன்னோட கணவர் கூட சண்டை போட்டு வீட்டுல இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா வருத்தத்துல இருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட லைஃப் அப்படியே மூவ் ஆன் ஆகிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவருக்கு ஒரு 65 வயசு பக்கம் இருக்கும். அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுனால இயற்கையாவே அவர் இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீத்துவோட கணவரான ஸ்ரீஜித் அடிக்கடி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாரு. ஏன்னா மாமனார் இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் காரியம் செய்யணும், 8வது படிக்கணும், 16, 30ன்னு சொல்லிட்டு அவர் அடிக்கடி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாரு. அப்பதான் ஜனவரி 29ஆம் தேதி அந்த 16வது நாள் படைக்கிறதுக்கு அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க. அந்த ஜனவரி 29ஆம் தேதி கரெக்டான நாள் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட ஜோசியர் சொன்னதுனால ஜனவரி 30ஆம் தேதியை மாத்திருக்காங்க. இந்த ஜனவரி 30ஆம் தேதி நம்ம 16வது அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால 2 நாளைக்கு முன்னாடியே ஸ்ரீஜித் அந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. ஏன்னா 28ஆம் தேதி வந்தவர் 29ஆம் தேதி 16 படைப்பாங்கன்னு நினைச்சிருக்காரு. ஆனா ஜோசியர் சொல்லி தள்ளி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 நாள் பக்கம் அங்க ஸ்டே பண்ணியிருக்காரு. அவர் ஸ்டே பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, தன்னோட 2 குழந்தைங்களை இப்பவாவது நம்ம பார்க்கலாம், 2 பேத்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல உட்காந்துருக்காரு. ஜனவரி 30ஆம் தேதி 2025வது வருடம் வியாழக்கிழமை விடிகால 5 மணிக்கு தூங்கிட்டு இருந்த அந்த ஸ்ரீது அப்படிங்கிற அம்மா டாய்லெட் போறதுக்காக எந்திரிச்சு டாய்லெட் போயிருக்காங்க. அவங்க பக்கத்திலேயே தான் அந்த 2 வயசு பொண்ணு தூங்கிட்டு இருந்திருக்காங்க. 4 வயசு பொண்ணு தன்னோட அப்பாவான ஸ்ரீஜித் கூட தான் தூங்கியிருக்காங்க. இவங்க டாய்லெட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு தன்னோட 2 வயசு பொண்ணான தேவந்து அழுகிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரி, நம்மளோட குழந்தை எந்திரிச்சிருச்சு போல, அழுகுது போலன்னு சொல்லிட்டு அவங்க டாய்லெட்குள்ள இருந்தே தன்னோட அம்மா கிட்ட கத்திருக்காங்க. அம்மா பாருமா, குழந்தை அழுகுறா, போமா போமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திருக்காங்க. உடனே இந்த அம்மா, அதாவது குழந்தையோட பாட்டியான ராஜினி எந்திரிச்சு சரி குழந்தை அழுகுதேன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு பார்த்திருக்காங்க. ஆனா குழந்தை கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே தன்னோட பையனான ஹரிக்குமாரோட ரூம்ல தீப்பத்தி எரியறத அவங்க பாக்குறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் பார்த்தா ஃபுல்லா தீப்பத்தி எரியுது. ஐயோ, நெருப்பு பத்திச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே கத்துறாங்க. அந்த இடத்துல ஸ்ரீஜித் ஆகட்டும், ராஜினி ஆகட்டும், ஹரிக்குமார் ஆகட்டும், டாய்லெட்குள்ளார இருந்து ஸ்ரீது ஆகட்டும், எல்லாருமே வந்து அந்த நெருப்பு அணைக்கிற வேலையை பாக்குறாங்க. எப்படி நெருப்பு பத்துனுச்சுங்கிறது யாருக்குமே தெரியல.
இவங்க எல்லாருமே நெருப்பு அணைச்சு ஒரு 5:30 மணி பக்கம் பார்க்கும் போது தன்னோட 2 வயசு குழந்தையான தேவந்துவை காணோம். நம்ம எந்திரிச்சு டாய்லெட் குள்ளார போகும்போது நம்ம பக்கத்துல தான் படுத்துக்கிட்டு இருந்தா. நம்ம டாய்லெட் குள்ளார இருக்கும் போது கூட அவ அழுகிற சத்தம் கேட்டுச்சு. உடனே அந்த ஸ்ரீது தன்னோட அம்மா கிட்ட கேட்கறாங்க, உன்னை போய் நான் குழந்தைய பார்க்க சொன்னேனே, நீ போய் பாத்தியா அப்படின்னு கேட்கும் போதுதான் அந்த ராஜினி என்ன சொல்றாங்க, நான் குழந்தைய பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தீப்பத்தி எரிஞ்சிச்சு, அதனாலதான் நான் எல்லாத்திலையுமே கத்தணும்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நிமிஷம் அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே அந்த 2 வயசு குழந்தையான தேவந்துவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சின்ன வீடு, எங்கேயுமே காணாம பெற முடியாது. அப்படியே வீட்டை விட்டு வெளியே போனாலும் காம்பவுண்டுக்குள்ளாரதான் இருக்கணும். அவங்க எல்லா இடத்த தேடியும் தேவந்துவை காணும். அவங்க எல்லாத்துக்கும் அப்படி ஒரு பயம். பக்கத்து வீட்டு எல்லாத்தையுமே கால் பண்றாங்க, தேவந்துவை பாத்தீங்களா, என்னோட 2 வயசு குழந்தை ஏதாச்சும் தெருவுல நடந்துட்டு இருக்காளா, பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திலையுமே கேட்கறாங்க. சுத்தி இருக்கிற எல்லா வீட்லயுமே ஒரு 2 மணி நேரம் பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ்க்கு கால் பண்ணி போலீஸ் டீம் அந்த இடத்துக்கு வராங்க. காலையில 8 மணி. போலீஸ் வந்து கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு கேள்விதான், உங்களோட 2 வயசு பொண்ணு வீட்டுல இருந்து எங்க போயிருக்க போறா, வீட்டுல எப்படி தீ பத்துனுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா, நெருப்பு பத்தினதுக்கான சோர்ஸ் என்ன, யாராச்சும் வாண்டடா இந்த இடத்துல நெருப்பை பத்த வச்சிருக்காங்களா, குழந்தை உங்க பக்கத்திலேயே தான் இருந்துச்சு, நீங்க டாய்லெட் போயிட்டு வர கேப்ல எப்படி குழந்தை காணாம போயிருக்கும். பக்கத்துல இருக்க எல்லாத்திலுமே விசாரிக்கிறாங்க, உண்மையானுமே யாராச்சும் குழந்தையை கடத்திட்டாங்களா அப்படிங்கறதுதான் போலீஸோட இனிஷியலான கேள்வியாவே இருந்துச்சு. ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுற மாதிரி போலீஸ் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. வீட்டு ஃபுல்லா செக் பண்ணி வீட்டுக்கு வெளியே இருக்க காம்பவுண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணும் போதுதான் அந்த காம்பவுண்டுக்குள்ள இருக்க கிணறையும் அவங்க கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கிணறு ஃபுல்லா ஒரு துணி போட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா கொஞ்சம் இடத்துல மட்டும் கிணறு கிழிஞ்சிருக்கு. அந்த ஓட்டையில இருந்து நம்ம கிணற பார்த்தா கிணறு நல்லாவே தெரியும். ஒரு போலீஸ் அந்த ஓட்டையில போய் கிணற பார்த்திருக்காரு. அந்த கிணறு ஒரு 30 அடி ஆழம் பக்கம் இருக்கும். அந்த ஓட்டையில இருந்து பார்க்கும் போது உள்ளுக்குள்ளார ஒரு குழந்தை மிதந்துகிட்டு இருக்கிறத அவர் பாக்குறாரு. உடனே எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்றாரு. அந்த ஸ்ரீது அப்படிங்கிற அம்மா ஓடி வராங்க. ஓடி வந்து தன்னோட குழந்தைய பார்க்கும் போது, ஐயோ என்னோட குழந்தை கிணறுக்குள்ளார விழுந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறி அழுகுறாங்க. எல்லாத்துக்குமே தெரிய வந்தது ஒரே ஒரு விஷயம்தான், வீட்டுக்குள்ளார ஒரு இடத்துல தீப்பத்தி இருக்கு, ஒருவேளை அந்த குழந்தை பயந்து போய் ஓடி வந்து கிணறுக்குள்ளார குதிச்சிருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எல்லாத்துக்குமே. ஸ்ரீது ஆகட்டும், ஸ்ரீதுவோட குடும்பத்தினர் ஆகட்டும், எல்லாருமே அப்படிதான் யோசிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளார எப்படி தீப்பத்துனுச்சு அப்படிங்கிறது தெரியல. தன்னோட குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சு. ஒருவேளை தீப்பத்தினதை பார்த்துதான் அவள் அழுதுருப்பாளோ, ஒருவேளை அவளா ஓடி வந்து குதிச்சிருப்பாளோ இப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள். ஆனா போலீஸ் ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப நிதானமா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. 2 வயசு குழந்தையோட ஹைட்டே இவ்வளவுதான் இருக்கும். இந்த இடத்துல கிணறு நீட்டா வால் போட்டு செவுரு போட்டு கட்டியிருக்காங்க. எப்படி அந்த 2 வயசு குழந்தை ஏறி குதிச்சிருக்கும்? அது மட்டும் இல்லாம ஒரு துணியை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு இடத்துல மட்டும் எப்படி துணி கிழிஞ்சிருக்கும்? அப்படின்னா இது மர்டர் தான் அப்படிங்கறத அப்பவே போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த 2 வயசு குழந்தைய மர்டர் பண்ற பிளான் யார் பண்ணாங்க, இதுல எத்தனை பேத்துக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்கு, இந்த குடும்பத்துல எல்லாருமே சேர்ந்துதான் பிளான் பண்ணிருக்காங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள். ஃபாரன்சிக் டீம் அந்த ஹரிக்குமார் அப்படிங்கிற ரூமுக்குள்ளார போய் எப்படி தீப்பத்துனுச்சுன்னு பார்க்கும் போது ஃபுல்லா கெரோசின் மண்ணெண்ணெய் ஸ்மெல் அடிக்குது. யாரோ ஒருத்தவங்க வாண்டடா எல்லாத்தையுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மண்ணெண்ணெயை ஊத்தி விட்டு பத்த வச்சிருக்காங்க அப்படிங்கறது ஃபாரன்சிக் டீம் சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல அந்த குழந்தைய யாரு கிணறுக்குள்ளார போட்டாங்க அப்படிங்கறது மட்டும் தெரியல. இந்த எல்லா சம்பவங்களும் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எங்க வீட்டுல வச்சிருந்த 30 லட்சம் ரூபாய் கேஷ் தொலைஞ்சு போயிடுச்சு, யாரோ வந்து திருடிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்திருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா அந்த வீட்டுல ஒரு கன்ஃபியூஷன் உண்டாகிட்டு இருக்கு, இந்த வீட்டுல யாரோ ஒரு 3வது நபர் உள்ளார வந்திருக்காரு அப்படிங்கறத போலீஸ்ல தெரிவிக்கிறதுக்காக. ஆனா ஸ்ரீது அப்படிங்கிற அம்மாவாகட்டும், அந்த ஸ்ரீதுவோட அம்மாவான ராஜினி ஆகட்டும், ஹரிக்குமார் ஆகட்டும், இவங்க 3 பேத்தையுமே தனித்தனியா விசாரிக்கும் போது உள்ளுக்குள்ளார 30 லட்சம் ரூபாய் கேஷ் இருந்துச்சா, உண்மையானுமே கதவு திறந்துதான் வச்சிருந்தீங்களா, பீரோ உடைஞ்சிருக்கா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கேட்கும் போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பதில சொல்லியிருக்காங்க. அப்பயே போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு உள்ளுக்குள்ளார 30 லட்சம் ரூபாய் தொலைல. இது ஒரு பொய் கேஸ் மாதிரி தான் இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு அவங்க கிட்ட ஜஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் மட்டும் எழுதிக்கிட்டு எஃப்ஐஆர் எதுவுமே பதிவு பண்ணாம நாங்க தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தையே அமுச்சு விட்டுருக்காங்க. சோ இப்போ அதே குடும்பத்தோட வீட்டுல இந்த மாதிரி ஒரு குழந்தைய கிணத்துக்குள்ளார போட்டு கொலை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஒருவேளை இவங்க எல்லாத்தோட பங்கு இதுல இருக்குமோ அப்படிங்கறத தெரிஞ்சு வீட்டுல இருக்கிற எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸ் ஆளா ஸ்ரீஜித்தை தான் விசாரிச்சிருக்காங்க. அதாவது அந்த ஸ்ரீது அப்படிங்கிற பெண்மணியோட கணவர், இந்த 2 குழந்தைங்களுக்கான அப்பா. அவர் தான் அடிக்கடி வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போறாரு, தன்னோட மனைவி கிட்ட இருந்து செப்பரேட்டட் ஆயிருக்காரு அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரியும். போலீஸ் ஒரே கேள்விதான் கேட்கறாங்க, உன் மனைவி மேல இருந்த கோபத்தினால உன்னோட குழந்தையை கொண்டுட்டியா அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கேட்கறாங்க. அவர் அழுதுகிட்டே ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்றாரு, என்னோட உலகத்துல நான் அதிகமா நேசிச்சதே என்னோட 2 குழந்தைங்க மட்டும்தான்.
சூப்பர் மார்க்கெட்ல போய் கம்மியா கிடைக்கிற காசை வச்சு கூட அவங்களுக்காக நான் எவ்வளவோ பிளான் பண்ணியிருக்கேன். சத்தியமா நான் கொலை பண்ணல. ஆனா இந்த வீட்டுக்குள்ளார இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த நீதி கிடைக்கிறதுக்காக நான் போராடுவேன் அப்படிங்கிறத போலீஸ்ல சொல்றாரு. போலீஸ்க்கு அவரோட போன் எல்லாத்தையுமே செக் பண்ணும் போது அவர் மேல எந்த டவுட்மே இல்லை. அவரு ரொம்ப கிளீனா தான் இருக்காரு. அன்னைக்கு அந்த வீட்டுல வந்து தங்கினதுக்கான முக்கியமான காரணம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த மாமனாரோட 16வது நாள் ஃபங்க்ஷன் 30வது நாள் மாறிடுச்சு. அதனாலதான் அவர் அந்த வீட்டுல தங்கியிருக்காரு. சோ யாரோ ஒருத்தவங்க 29 நடக்க வேண்டியது 30வது நாள் மாத்தி இவரு மேல பழி போடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கலாம்ல. இந்த மாதிரி கேள்விகளை தான் போலீஸ் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்தது போலீஸ் விசாரிக்கிறது எல்லாமே இந்த குழந்தையோட அம்மா, அதாவது இந்த ஸ்ரீத்துவோட அம்மாவான ராஜினி. அந்த ராஜினிக்கு ஒரு 55 வயசு பக்கம் இருக்கும். ஸ்ரீத்து ஒரு குழந்தைய விட்டுட்டு டாய்லெட்குள்ளார போனாங்க. அந்த டாய்லெட்ல இருந்து உங்ககிட்ட கத்திருக்காங்க, இந்த மாதிரி குழந்தை அழுகுதுமா போய் பாருமா அப்படின்னு கத்தும் போது நீங்க போய் குழந்தைய தானே பார்த்திருக்கணும், எதுக்காக ஹரிக்குமார் ரூம்குள்ளார போய் பார்த்தீங்க அப்படிங்கிற கேள்விக்கு ராஜினிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் எப்பயும் போல எந்திரிச்சேன், குழந்தைய பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நடந்து போனேன், திடீர்னு எரியற மாதிரி தோணுச்சு, அங்க இடத்துக்கு போனா ரொம்ப எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அதனால நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன், அதுக்கப்புறம் குழந்தைய உண்மையாலுமே நான் மறந்துட்டேன், குழந்தைய நான் பார்க்கவே இல்லை அன்னைக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ராஜினி சொல்றத நம்புறதா இல்லையாங்கிறது போலீஸ்க்கு ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா தன்னோட பொண்ணு 2 குழந்தைங்களையுமே கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து தங்கியிருக்கா. கணவர் சூப்பர் மார்க்கெட்ல தான் வேலை பார்க்கிறாரு. அவரால் பெருசா இந்த இடத்துக்கு உதவ முடியாது, அவருக்கு சம்பளம் ரொம்ப கம்மி. நம்மளும் அங்கவாடி ஸ்கூல்ல போய் கிடைக்கிற காசை வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளோட பையனுக்கு ஒரு வேலையுமே இல்லை, அவன் கொஞ்சம் மென்டலி சேலஞ்சா இருக்கான். அதனால பினான்சியலா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த ராஜினிக்கு இருக்கும். அந்த பினான்சியல் ட்ரபிள் தன்னோட பொண்ணையும் பொண்ணோட குழந்தையும் பார்த்துக்க முடியாது அப்படிங்கிறதுனால அந்த குழந்தைய கொன்னுட்டியா அப்படிங்கறத அந்த பாட்டி கிட்ட கேட்டிருக்காங்க. ராஜினி போலீஸ்ல சொன்னதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், காசு பிரச்சனைனால ஒரு குழந்தைய கொன்றிருப்பேன்னு சொல்லிட்டு நீங்க என் மேல பழி போடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோவப்பட்டிருக்காங்க. நான் என்ன கூலி வேலை பார்த்தாவது என்னோட குழந்தைங்களை நான் காப்பாத்துவேன், என்னோட பொண்ணு 2 குழந்தைங்களையும் கூட்டிட்டு என் வீட்டுக்கு வந்து இருக்கா அப்படின்னா அதுக்கப்புறம் அவ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அங்கவாடி ஸ்கூல் ஆகட்டும், கோயில் ஆகட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையாகட்டும், கூலி வேலையாகட்டும், கிடைக்கக்கூடிய காசு வச்சு என்னால அவங்களை வளர்த்த முடியும். அந்த காசுக்காக நான் யாரையுமே கொலை பண்ணல அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்றாங்க. தூக்கத்துல எந்திரிச்சேன், அந்த குழந்தைய போய் பார்க்காதது என்னோட தப்பு தான், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ரூம்ல போய் நெருப்பு எரியும் போது நான் எப்படி அதை பார்க்காம இருக்க முடியும், அதனாலதான் நான் போய் நெருப்பை பார்த்தேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. போலீஸ் ஒரு பக்கம் ஒருவேளை இந்த ராஜினி கொலை பண்ணிருக்கலாம், கொலை பண்ணாம கூட இருக்கலாம், இருந்தாலும் அவங்களை தள்ளி வச்சுட்டு அடுத்தது முக்கியமா அந்த குழந்தையோட அம்மாவான ஸ்ரீத்துவை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸோட விசாரணையில ஆரம்பத்துல இந்த ஸ்ரீத்து மேலதான் அவங்களுக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லா இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஏகப்பட்ட குழந்தைங்களை தினம் தினம் கொல்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். யாரா கொலை பண்றாங்கன்னு பார்த்தா முக்கியமா அவங்களோட அம்மா. வேற ஒரு ரிலேஷன் வச்சுட்டு இந்த குழந்தைய நம்மளால கையில வச்சிருக்க முடியலையேன்னு சொல்லிட்டு கொலை பண்றாங்க. சில பேர் டிப்ரெஷன், இந்த குழந்தைய என்னால பார்த்துக்க முடியலையேன்னு சொல்லிட்டு கொலை பண்றாங்க. தெரியாம இந்த குழந்தைய நான் பெத்துட்டேன்னு சொல்லிட்டு கொலை பண்றாங்க. லவ் பண்ணி பிரெக்னென்ட் ஆகி கொலை பண்றாங்க. இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்களை பார்த்திருக்கோம். ஸ்ரீத்துவும் இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில வந்திருக்கலாம் இல்ல. தன்னோட கணவர் கூட ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனைகள், இந்த குழந்தைய வேற நான் வச்சிருக்கணுமான்னு சொல்லிட்டு கொலை பண்ணிருக்கலாம்ல. இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம பார்த்தது இல்ல. அதனால ஸ்ரீத்துவை தீர விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையானுமே நீங்க எந்திரிச்சு டாய்லெட் போகும்போது உங்க குழந்தை பக்கத்துல தான் படுத்திட்டு இருந்துச்சா, உன் 2 கண்ணால் அதை பாத்தியா அப்படின்னு கேட்கும் போது ஸ்ரீத்துவும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்றாங்க, நான் என் குழந்தைய பக்கத்துலதான் வச்சுட்டு தூங்கினேன், டாய்லெட்டுக்கு போயிட்டு வர கேப்ல என்னோட குழந்தை காணாம போயிட்டா, யார் இதை செஞ்சாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல இப்படிங்கறத ரொம்ப கிளீனா சொல்றாங்க. போலீஸ் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களா விசாரிக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கான்பிடன்ஸ் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு குழந்தை ஓப்பனா கொலை பண்ணிருக்காங்கிறது நம்மளோட கண் முன்னாடி நல்லா தெரியுது. யாரு கொலை பண்ணாங்கிறத சொல்ல வைக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டமா? அதுக்கு அடுத்ததா அந்த ஹரிக்குமார் அப்படிங்கிற பையனை கூப்பிடுறாங்க. அவருக்கு ஒரு 25 வயசு. அவங்க நினைச்ச மாதிரி அவர் கொஞ்சம் மென்டலி சேலஞ்ச். அவர் சொல்றதாகட்டும், அவர் எக்ஸ்பிளைன் பண்ற விஷயங்கள் ஆகட்டும், நம்ம சொல்றத புரிஞ்சுக்கிறதுக்கு அவரு கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. இருந்தாலும் ஒருவேளை இவனா கூட கொலைகாரனா இருந்திருக்கலாம்ல, அதனால தீர விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபாரன்சிக் டீம்ல இருந்து கிடைச்ச ஒரே உண்மை, யாரோ கெரோசினை டோட்டலா ஊத்தி விட்டு பத்த வச்சிருக்காங்க. ஹரிக்குமார் ரூம்குள்ளார கெரோசினை ஊத்தி விட்டு பத்த வைக்கணும் அப்படின்னா யாரா இருக்கும்? உள்ளுக்குள்ளார படுத்திக்கிட்டு இருந்தா ஹரிக்குமாரா தானே இருக்கணும். எதுக்காக நீயா பிளான் பண்ணி பத்த வச்ச இப்படின்னு கேட்கும் போது ஹரிக்குமாருக்கு அந்த இடத்துல என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் ஒரு ஷாக்கிங்கான உண்மையை போலீஸ்ட ஒத்துக்கிட்டான். எல்லாருமே நான் தீப்பத்தி விட்டதை அமைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க, அந்த குழந்தைய யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி நான் தான் அந்த குழந்தைய போய் கிணறுக்குள்ளார தூக்கி போட்டேன் அப்படிங்கிறத அவன் ஓப்பனாவே ஒத்துக்கிட்டான். அந்த குழந்தைய தூக்கி போட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த குழந்தை சாகிறதுக்கு ஆகும், யாரும் அந்த குழந்தைய பத்தி யோசிக்கவே கூடாதுன்னு சொல்லிதான் நான் தீப்பத்தி விட்டேன். இப்போ வீட்டுல இருக்கிற எல்லாருமே அந்த இடத்துல தீயணைக்கிற வேலையை தான் பார்த்தாங்க தவிர தேவந்து அப்படிங்கிற 2 வயசு குழந்தைய யாருமே பார்க்கல.
அவங்க அந்த தேவந்து அப்படிங்கிற குழந்தைய தேடுறதுக்கே 1/2 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு அப்படிங்கிற நீட்டான பிளானை போலீஸுக்கிட்ட அவன் சொல்றான். போலீஸ்க்கு நம்பவே முடியல. இவனை பார்த்து தான் நீங்க எல்லாருமே மென்டலி சேலஞ்சு சொன்னீங்களா? ஒரு மர்டரை ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணியிருக்கானே அப்படிங்கறத அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த எல்லா விஷயங்களும் கேட்டதுக்கு அப்புறம் தான் போலீஸ்க்கு கொஞ்சமாவது நிம்மதியாவே இருக்கு. கொலையாளி யாரு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இவன் தான் குழந்தையை தூக்கிட்டு போய் கிணறுல போட்டிருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போலீஸ் கைக்கு வரும்போது குழந்தைக்கு வெளிக்காயங்களோ உள்காயங்களோ எதுவுமே இல்ல. குழந்தை ரேப் விக்டிமிட்டி இல்ல. அது கிணறுக்குள்ளார விழுந்து தண்ணி எல்லாத்தையுமே குடிச்சு மூச்சு விட முடியாம தான் இறந்திருக்கு அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இப்ப போலீஸ்க்கு தெரிய வேண்டியதெல்லாம் எதுக்காக இவன் கொலை பண்ணான், அதுக்கான காரணம் என்ன? உண்மையானுமே இந்த ஹரிகுமார் அப்படிங்கிறவன் மென்டலி சேலஞ்சு பர்சன் தான். இவனுக்கு பேச வைக்கிறதுக்காகட்டும் புரிய வைக்கிறதுக்காகட்டும் எல்லாமே கஷ்டமா இருக்கு. அப்பனா யார் இவனுக்கு இந்த பிளானை நீட்டா பிளாட் போட்டு தந்தாங்க? இந்த பிளானை யாரோ ஒருத்தவங்க இவனுக்கு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த பிளானை இவனால செஞ்சிருக்க முடியும். இவன் கூட சப்போர்ட்டுக்கு நிக்கிறது யாரு அப்படிங்கறதான் போலீஸ்க்கு அடுத்த கேள்வியே. பொதுவா ஒருத்தவங்களை பத்தி மர்மங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா போலீஸ்க்கு இருக்கிற ஒரே ஆயுதம் அங்க இருக்கிற போன் மட்டும்தான். அந்த போன் எடுக்கிறாங்க, சைபர் டிபார்ட்மெண்ட் கிட்ட தராங்க, போனை கிராக் பண்ணி வாட்ஸ்அப் குள்ளார போகும்போது அந்த கொலை நடந்த அதே நாள் அதே டைம் நிறைய சாட்ஸ் இவன் தன்னோட அக்காவான ஸ்ரீதுக்கு அமுச்சு விட்டுருக்கான். அதாவது குழந்தையோட அம்மாவுக்கு. அந்த சாட்ஸ் அமைச்சு விட்டது மட்டும் இல்லாம அந்த ஸ்ரீது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டெலிட் ஃபார் எவ்ரிவன் அப்படிங்கிற ஆப்ஷனை அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. இவங்க 2 பேரும் அந்த நேரத்துல என்ன பேசினாங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு விஷயத்த பேசி அழிச்சிருக்காங்க. அழிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல ஸ்ரீது டாய்லெட்டுக்கு போயிருக்காங்க. டாய்லெட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல குழந்தை தொலைஞ்சு போயிருக்கு. சோ இப்போ அவங்களுக்கு எல்லா கண்ணுமே ஸ்ரீது மேல டேர்ன் ஆக ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல ஒரு குழந்தை இறந்து போறாங்க அப்படின்னா அது கொலை பண்ணது அம்மாவா தான் இருக்கும்னு சொல்லி நம்ம நினைச்சோம். ஆனா இந்த இடத்துல அம்மா தான் பிளாட் போட்டு தந்திருக்காங்க. தம்பிய ஒரு டூலா யூஸ் பண்ணிருக்காங்க, ஒரு ஆயுதமா தம்பியை யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா தம்பிக்கு மனநல சரியில்லை. ஆனா இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் போலீஸால யூகிக்க மட்டும்தான் முடியும். உண்மையானுமே அந்த இடத்துல ஸ்ரீது வாயை திறந்து சொன்னா மட்டும்தான் எல்லா விஷயங்களுமே வெளியே வரும். போலீஸ் முதல் விஷயமா செஞ்சது இந்த ஹரிகுமார் அப்படிங்கிற கொலையாளிய ரிமாண்ட்ல எடுத்திருக்காங்க. ஆனா பிரஸ் அண்ட் மீடியா முதற்கொண்டு எல்லாத்துக்குமே அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு அம்மாவான ஸ்ரீது மேலதான் ஒரு பெரிய டவுட்டே இருக்கு. அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்கு நாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களையும் ரிமாண்ட்ல எடுப்போம் அப்படிங்கறத எல்லாத்துக்குமே அறிக்கை தந்திருக்காங்க. போலீஸ் கிட்ட இருந்து இன்னும் நிறைய அன்அபிஷியலான இன்ஃபர்மேஷனும் பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு வந்திருக்கு. பொதுவா போலீஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா பிரஸ் அண்ட் மீடியா அவங்களோட வேலைகளை செய்வாங்கல்ல. அவங்க உள்ளார பூந்து இந்த ஸ்ரீது அப்படிங்கிற பெண்மணி யாரு, அவங்களோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்திருக்கு, போலீஸ் அன்அபிஷியலா கண்டுபிடிச்சது எதெல்லாம் நம்ம கிட்ட மறைக்கிறாங்க, இப்படிங்கிற எல்லா நியூஸையுமே நம்ம ஒவ்வொன்னா இந்த ஸ்ரீது அப்படிங்கிற அம்மாவை பத்தி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். வாங்க முக்கியமா இந்த அம்மாவோட வாழ்க்கை என்ன, இவங்களோட வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்துச்சு, அடுத்தது இவங்களோட வாழ்க்கையில யார் யாரெல்லாம் உள்ளார வராங்க அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் விஷயமா போலீஸ் கண்டுபிடிச்சது இந்த இடத்துல கணவரான ஸ்ரீஜித் ஆகட்டும் அம்மாவான ராஜினி ஆகட்டும் இவங்க 2 பேத்துக்குமே இந்த வீட்டுக்குள்ளார என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியாவுமே இல்லை. ஆனா இந்த ஸ்ரீதுக்கும் ஹரிகுமாருக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும். இந்த ஹரிகுமார் ஒரு வயதுக்கு வந்ததுக்கு அப்புறம் இருந்து பொண்ணுங்க மேல நிறைய அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த பொண்ணுங்க கிட்ட அதனாலதான் போய் நிறைய பிரச்சனைகள் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஓப்பனாவே போய் என்னை உனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் பழகலாமா அப்படின்னு கேட்கும் போது ஒவ்வொரு பெண்களாகட்டும் அவங்களோட குடும்பங்களாகட்டும் எல்லாருமே சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கு போய் சப்போர்ட்டா நின்னதுதான் இந்த ஸ்ரீது. இந்த ஸ்ரீது நமக்கு அடிக்கடி சப்போர்ட்டா இருக்காங்களேன்னு தெரிஞ்ச அந்த ஹரிகுமார் ஏன் நம்ம ஸ்ரீதுவே லவ் பண்ணக்கூடாது, ஏன் நம்ம ஸ்ரீது கூடவே உறவு வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஏன்னா தன்னோட அக்கா கூட இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம காட்டக்கூடாது அப்படிங்கிறது பாவம் அந்த ஹரிகுமாருக்கு தெரியல. அந்த ஸ்ரீது கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணும் போது ஸ்ரீது அதுக்கு மறுப்பும் தெரிவிக்கல. அவங்களுக்குள்ளார தன்னோட தம்பி பாவம் எந்த பெண்களுக்கிட்டையும் போக முடியல, அதனால நம்ம சப்போர்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு யோசிச்சாங்களோ, இல்ல அவங்களுக்கு ஆசை இல்லாட்டியும் தன்னோட தம்பி ரொம்ப வற்புறுத்துறானேன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சாங்களோ, அவங்க 2 பேத்துக்கும் ஒரு தப்பான தொடர்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிய வந்திருக்கு. அந்த இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சது சைபர் டிபார்ட்மெண்ட். இவங்க 2 பேருமே 2 ரூம்ல இருந்து வீடியோ கால் பண்ணிருக்காங்க. ஒரே வீட்டுல இருந்து பக்கத்து ரூம்ல இருக்கிற 2 பேத்துக்கு எதுக்காக தினம் நைட் டைம் வீடியோ கால் பண்ணணும்? அவங்க 2 பேருமே நேர்லயே மீட் பண்ணிருக்கலாம்ல. அந்த வீடியோ கால்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி சைபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் தெரியும். 2 பேருமே சாட் பண்ணிருக்கிறத வச்சுதான் இவங்க 2 பேத்துக்கும் தப்பான ஒரு போயிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறது புரிய வருது. சோ இவங்க 2 பேத்துக்கும் தப்பான ஒரு இருக்கும் போது இந்த இடத்துல ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கிறதே அந்த 2 வயசு பொண்ணு மட்டும்தான். ஏன்னா அந்த 2 வயசு பொண்ணு பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த ஸ்ரீதுவால தன்னோட தம்பிக்கு எதுவுமே ஒத்துழைக்க முடியாது. இந்த 2 வயசு பொண்ணு நம்ம கூட இருக்கிற வரைக்கும், அம்மா நம்மளை சுத்திட்டு இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்ரீது அப்படிங்கிற பொண்ணை நம்மளால தொட முடியாதுங்கிறத ஹரிகுமார் நல்லா புரிஞ்சுக்கிட்டான்.
இன்னொரு பக்கம் ஸ்ரீத்துவோட சப்போர்ட்டோடயோ இல்ல ஸ்ரீத்துவோட சப்போர்ட் இல்லாமையோ இந்த குழந்தைய கொல்லலான்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணியிருக்கான். இந்த குழந்தைய நம்ம கொன்னுட்டோம் அப்படின்னா தன்னோட அக்காவான ஸ்ரீத்துக்கிட்ட நம்ம ஓப்பனாவே ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம், நடுவுல யாரும் குறுக்க வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஹரிக்குமார் கொலை பண்ணியிருப்பான். அந்த ஹரிக்குமார் கொலை பண்ணாலும் சரி, நான் அவனை காப்பாத்தணுமேன்னு சொல்லிதான் இந்த இடத்துல ஸ்ரீத்து போலீஸ் கிட்ட எந்த விஷயங்களுமே ஓப்பனா சொல்லவே மாட்டிக்கிறாங்க. போலீஸ் எவ்வளவுதான் ஸ்ரீத்து கிட்ட கேட்டாலும் நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்ல, என் தம்பி இன்னமும் கொலை பண்ணிருக்க மாட்டான், நீங்களா தான் பேசி பேசி அவனை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒத்துக்க வச்சிருப்பீங்க, அவன் எப்படி என்னோட குழந்தைய கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அதே விஷயத்தான் சொல்றாங்க. தவிர சைபர் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சதை காட்டி கூட அவங்க எல்லாத்துக்கிட்டுமே ஒத்துக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. சோ இப்பதான் போலீஸ்க்கு ஒரு முக்கியமான மிஸ்ட்ரியே வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அக்கா தம்பிக்குள்ளார இருக்கிற ரிலேஷன்ஷிப்னால கூட இந்த குழந்தை இறந்து போயிருக்கலாம். இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு இன்னொரு கேள்வி, இவங்க 2 பேத்துக்கும் தப்பான உறவு இருக்குதுன்னே வச்சுக்குவோம், இருந்தாலும் அந்த குழந்தைய கொல்லணும் அப்படிங்கிற தேவை எதுக்காக? இவங்க 2 பேரும் அவங்களோட தப்பான ரிலேஷன்ஷிப்பை கடைசி வரைக்கும் சீக்கிரட்டா தானே கொண்டுட்டு போலாம்னு நினைச்சாங்க. அந்த குழந்தைய கொலை பண்ணா இவ்வளவு பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாதா? அந்த குழந்தை இருந்தா கூட தன்னோட அம்மா கிட்ட கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவங்க அம்மாவுக்கு எந்த விஷயங்களுமே தெரியாது. இந்த 2 வயசு குழந்தைய கொஞ்ச நேரம் நீ பாத்துக்கோமான்னு சொல்லிட்டு தன்னோட பாட்டி கூட தூங்க வச்சுட்டு இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல. இவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் போது அந்த குழந்தைய கொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சோ அடுத்ததா இந்த ஸ்ரீத்துவை பத்தி இன்னும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்ரீத்து இந்த ஸ்ரீஜித்தை எதனால விட்டுட்டு போனாங்க? அவன் வெறும் சூப்பர் மார்க்கெட்ல தான் வேலை பார்க்கறான், அவன் மேல ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, 2 குழந்தையும் பெத்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் எதுக்காக தனியா வந்து வாழ்றாங்க? இந்த ஸ்ரீஜித்தை பார்க்கும் போது அவனோட பேசும் போதும் சுத்தி இருக்கிறவங்க சொல்றதை கேட்கும் போதும் இவங்க 2 பேத்துக்குள்ளார பெருசா எந்த பிரச்சனைகளுமே நடக்கல. இவன் அடிக்கடி வந்து தன்னோட மனைவி மேல அக்கறையா பார்த்துட்டு தான் போறான். அப்பதான் போலீஸ் இன்னொரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஸ்ரீத்து அப்படிங்கிற பெண்மணி தேவஸ்தானத்துல வேலை பார்க்கிற இன்னொருத்தவரை காதலிக்கிறாங்க. அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ரீத்து ஆசைப்பட்டிருக்காங்க. அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா 2 குழந்தைகளை வச்சு நம்மளால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இப்ப நம்ம கையில 2 வயசு குழந்தை இருக்கு. அந்த 2 வயசு குழந்தை ஒருவேளை இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு. நம்மளோட 4 வயசு குழந்தைய ஸ்ரீஜித்துக்கிட்டே நம்ம அமுச்சு விட்டுடலாம், முதல் கணவர்கிட்டயே நம்ம அமுச்சு விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானும் ஸ்ரீத்துக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த சான்சஸை போலீஸ் எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, ஸ்ரீத்துக்கு ஜாதகத்துல ரொம்ப 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 பெரிய நம்பிக்கை. அடிக்கடி போய் ஜோசியர்னு சொல்லிட்டு தேவிதாசன் அப்படிங்கிற ஒரு ஃப்ராடா இல்ல உண்மையாலுமே ஒரு ஜோசியரா அப்படிங்கறத போலீஸே இன்னும் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த தேவிதாசனை போய் பார்ப்பாங்க. சோ போலீஸ்க்கு இப்ப இன்னொரு ஐடியாவும் வந்திருக்கு. ஒருவேளை இந்த தேவிதாசன் கூட இந்த கொலை நடந்தது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கலாம்ல. எவ்வளவு ஜோசியர் செய்யற எல்லா ஃப்ராட் வேலைகளுமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். வீட்டுக்குள்ளார இருக்க சொந்த பெண்கள் கூடவே உறவு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வளங்கள் எல்லாமே வளர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அநியாயத்தை பண்ணி எத்தனை ஃப்ராடுகளை நம்பி சொந்த பொண்ணுங்களை ரேப் பண்றதும் சொந்த குழந்தைய கொல்றதும் இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் பண்றத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஃப்ராடா கூட இந்த தேவிதாசன் இருக்கலாம்ல. போலீஸ் உடனே தேவிதாசனை அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தேவிதாசன் அரெஸ்ட் பண்ணி அவரை விசாரிக்கும் போதுதான் போலீஸ்க்கு ஒரு முக்கியமான உண்மை தெரியுது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இந்த தேவிதாசன் அப்படிங்கிற ஜோசியர்கிட்ட ஸ்ரீத்து வந்து ஜாதகத்தை காட்டியிருக்காங்க. ஸ்ரீத்து சொன்னதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், சாமி நான் ஆல்ரெடி ஸ்ரீஜித் அப்படிங்கிற ஒருத்தவரை கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு, ஆனா நான் இப்போ இன்னொருத்தவரை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன், எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸ்ரீஜித்தை டிவோர்ஸ் பண்றதுக்குலாம் நான் யோசிக்க கூட இல்லை, ஸ்ரீஜித்தை டிவோர்ஸ் பண்ணாமையே நான் இன்னொரு கல்யாணத்தையும் பண்ணலான் இருக்கேன், ஏன்னா ஸ்ரீஜித் என்னை கடைசி வரைக்கும் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாரு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இப்ப அந்த ஜோசியர் மூலியமா ஸ்ரீத்துவோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல ஸ்ரீஜித் டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல, அவரு 2 குழந்தைங்களும் மனைவியும் நல்லபடியா பாத்துக்கலாம்னு தான் நினைக்கிறாரு. ஆனா ஸ்ரீத்துக்கு தான் வேற ஒருத்தன் கூட போகணும்னு ஆசை, அதனால கூட இந்த குழந்தைய கொலை பண்ணிருக்கலாம். அந்த குழந்தைய நம்மளா கொலை பண்ணா மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு தன்னோட தம்பிய ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணிருக்கலாம். தன்னோட தம்பிய நம்மளோட வலைக்குள்ளார கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த தம்பி கேட்டது எல்லாத்துக்குமே ஒரு அக்காவா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உடலுறவு வைக்க ஆரம்பிச்சிருக்கலாம். இவ்வளவு மர்மங்களை தாண்டி இந்த தேவிதாசன் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தா அதுவே ஒரு மர்மமா தான் இருக்கு. கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு டுட்டோரியல் காலேஜ்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்த இந்த தேவிதாசன் திடீர்னு எப்படி ஒரு அஸ்ட்ராலஜரா மாறினாரு? சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கிட்டுமே கேட்கும் போது இவன் சரியான ஃப்ராடுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேர் வீட்டுக்குள்ளார போய் மிட் நைட் 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ளார பூஜை பண்ணுவான். அது எதுக்காக மிட் நைட் 12 மணிக்கு பூஜை பண்றான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. நிறைய பேர்த்தோட வீட்டு நைட்டு போய் தப்பான பூஜைகள் பண்ணி பிளாக் மேஜிக் பண்ணி பில்லி சூலிகள்லாம் வைப்பான். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிய வருது. ஒருவேளை இந்த தேவிதாசன் இந்த ஸ்ரீத்து அப்படிங்கிற பெண்மணி கிட்ட என்னைக்கு உனக்கு இந்த 2வது குழந்தையான தேவந்து பிறந்துச்சோ அப்பதான் உனக்கு எல்லா பிரச்சனைகளுமே ஆரம்பிச்சிருக்கு. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் உன் கணவர்கிட்ட
இருந்து நீ பிரிஞ்சு வந்த, உன்னோட அப்பா இப்ப இறந்திருக்காரு, நீங்க பினான்சியலா ரொம்ப டவுனா இருக்கீங்க, இந்த குழந்தை உன்னோட வாழ்க்கை விட்டு போயிடுச்சு அப்படின்னா நீங்க எல்லாருமே பெருசா பணத்தை பாப்பீங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கலாம்ல. இந்த மாதிரி ஃப்ராடா கூட தேவிதாசன் இருக்கலாம்லன்னு சொல்லிட்டு அந்த தேவிதாசன் அப்படிங்கிற அஸ்ட்ராலஜரை தீர விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி இருக்கிற நிறைய மக்கள் நிறைய டைம் இந்த தேவிதாசன் வீட்டுக்கு வந்திருக்காரு, இந்த ஸ்ரீதுவோட வீட்டுக்கு வந்து பூஜையை பண்ணிருக்காரு அப்படிங்கிற விட்னஸையும் போலீஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பிரஸ் அண்ட் மீடியா ரிசர்ச் பண்ணும்போது இன்னொரு கன்க்ளூஷனையும் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல மனநல சரியில்லாதவர் ஹரிக்குமார். இந்த ஹரிக்குமார் தன்னோட அக்கா கிட்ட ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்கும் போது ஒருவேளை இந்த அக்கா அதை ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். அக்கா தம்பிக்குள்ளார இந்த மாதிரி எந்த விஷயங்களும் நடக்கக்கூடாது, உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிடைக்கும்டா, வெயிட் பண்ணடா அப்படிங்கறத சொல்லியிருக்கலாம். அது பிடிக்காம ஒருவேளை தன்னோட அக்கா நம்ம கிட்ட வராததுக்கு ரீசனே இந்த 2 வயசு குழந்தைதானோ அப்படிங்கறத சொல்லி கூட அந்த தாய் மாமாவான ஹரிக்குமார் அந்த குழந்தையை கொலை பண்ணியிருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது எல்லாமே கரெக்டா புரியணும் அப்படின்னா இந்த ஸ்ரீது யாரு, இந்த ஸ்ரீதுவோட கேரக்டர் என்ன, ஸ்ரீஜித்தை விட்டுட்டு எதுக்காக இந்த தேவஸ்தானத்துல ஒருத்தவனா அவங்க காதலிக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கிட்டுமே கேட்கும் போது ஸ்ரீதுவை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தகவல்கள் பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸ்ரீது அப்படிங்கிற பெண்மணி, நான் தேவஸ்தானத்துல பெர்மனன்ட் ஒர்க்கரா இருக்கேன், கோயிலுக்கு இந்த பணிகள் செய்யணும் அந்த பணிகள் செய்யணும்னு சொல்லிட்டு தேவையில்லாம நிறைய பேத்துக்கிட்ட இல்லீகலா காசு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காசு இவங்க கிட்ட நிறைய விளையாண்டுட்டு இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வெளியே வருது. கொஞ்ச நாட்கள்லயே இந்த தேவஸ்தானத்துல சேர்ந்த கொஞ்ச நாட்கள்லயே அவங்க வீட்டுல ஒரு கார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத முதற்கொண்டு சொல்றாங்க. வீட்டுல தன்னோட அம்மா அங்கவாடியில தொடக்கிற வேலைகளும் பணிகளும் செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க கோயில்ல போய் ஒரு டெம்பரவரி ஒர்க்கரா இருக்காங்க. இவரோட முதல் கணவர் கூட ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்கறாரு. தம்பிக்கு எந்த வேலையுமே இல்ல. அப்புறம் எப்படி இவங்களால கார் வாங்கியிருக்க முடியும்? நாங்க எவ்வளவோ டொனேஷன் கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அந்த தேவஸ்தானத்துல ஒருத்தவரை காதலிச்சு கல்யாணம் பண்றதுக்கு ரீசனே தேவஸ்தானத்துல பெர்மனன்ட் பொசிஷன் ஒண்ணு கிடைக்கும், இப்ப நம்ம ஒரு டெம்பரவரி ஸ்டாஃபா தான் இருக்கோம், இவரை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இவரு மூலியமா நம்ம பெர்மனன்ட் ஆயிரலாமே அப்படிங்கிற பிளான் கூட ஸ்ரீதுக்கு இருக்கிறதா பிரஸ் அண்ட் மீடியா எல்லாமே சொல்றாங்க. இவ்வளவு விஷயங்கள் அங்க இருக்கிறவங்க கேட்கும் போது இந்த ஸ்ரீது அப்படிங்கிற பெண்மணி 2 குழந்தைங்களுக்கான அம்மா அவங்களோட லைஃப்ல இவ்வளவு பிளான் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு விஷயங்களால எங்கெங்கெல்லாம் தாவி குதிக்க முடியும், என்னென்னலாம் அச்சீவ் பண்ண முடியும்னு பிளான் தெரிஞ்ச ஒரு பெண்மணிக்கு தன்னோட மனநல சரியில்லாத தம்பியை வச்சு இப்படி ஒரு கொலை பண்ணோம் அப்படின்னா மாட்டனா கூட பரவாயில்ல, அவன் கொஞ்ச நாள்லயே வெளியே திரும்பி வந்துருவான், ஏன்னா அவன் மனநல சரியில்லாத ஆள் அப்படிங்கிறது தெரியாதா? இததான் போலீஸ் ஒரு பெரிய ட்விஸ்டாவே எதிர்பார்க்கறாங்க. அந்த ஸ்ரீது அப்படிங்கிற அம்மாவை நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டு வந்து ரிமாண்ட் எடுத்து அவங்கள விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய உண்மைகள் எல்லாமே தெளிவா கிடைக்கும் அப்படிங்கறத போலீஸ் அறிக்கை தந்திருக்காங்க. எப்ப வேணாலும் ஸ்ரீது தான் இதுக்கு காரணமா, இல்ல அங்க இருக்கிற அஸ்ட்ராலஜர் அந்த தேவிதாசன் தான் காரணமா, இல்ல உண்மையானுமே இந்த இடத்துல ஹரிக்குமார் தான் காரணமா, இப்படிங்கிற எல்லா மர்மங்களும் சீக்கிரமாவே போலீஸ் வெளியே கொண்டுட்டு வருவாங்க அப்படிங்கறத நம்ம நம்புவோம். இந்த வீடியோவோட ஆரம்பத்திலேயே நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். நம்மள மாதிரி மனிதர்கள் எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல சுயநலமா இருக்கிறதுனாலையும் ஆசைக்காக ஒவ்வொரு இடத்துல போகிறதுனாலையும் கடைசியா கஷ்டப்படுறது அவங்களோட குழந்தைங்களா தான் இருக்காங்க. 2 வயசு குழந்தை தேவந்து அப்படிங்கிற 2 வயசு குழந்தை நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட முகத்தை காமிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தையை எப்படி கிணறுக்குள்ளார தூக்கி போட்டு கொல்லணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசு வந்துச்சு. இவங்களுக்குள்ளார எவ்வளவு பிரச்சனைகள் வேணாலும் இருக்கலாம், காசு பிரச்சனையா இருக்கலாம், இல்ல தப்பான உறவா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா கடைசியா அந்த இடத்துல ஒரு கொலை பண்ணும் போது அந்த 2 வயசு குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க யாராச்சும் யோசிச்சாங்களா? ஒரு 2 வயசு பெண் குழந்தையோட அப்பாவான எனக்கு இந்த விஷயத்தை கேட்கும் போது கண்கலங்க தான் ஆரம்பிக்குது. ஒருத்தன் என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும் பரவாயில்ல, கடைசியா அந்த குழந்தை அப்படிங்கறத வரும்போது அவனுக்குள்ளார கொஞ்சமாவது ஈரம் இருக்கும். அந்த ஈரமே இல்லாம ஒரு குழந்தைய கொலை பண்றதுக்கு எப்படி இவங்களுக்கு எல்லாம் தோணுது அப்படிங்கிறது தெரியல. இந்த சம்பவங்களோட அடுத்த அப்டேட், உண்மையானுமே இங்க இருக்கிற எல்லா மர்மங்களையும் போலீஸ் எப்ப ரிசால்வ் பண்றாங்களோ, எப்ப அடுத்த அறிக்கை தராங்களோ, கண்டிப்பா இந்த சம்பவத்தோட அடுத்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அதை அப்ப ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை.